ஆமை புகுந்த வீடு விளங்காது என்பது பழமொழி. ஆனால் அதே ஆமையை உலகம் முழுவதும் கடத்தி கோடிகளில் பணம் பார்க்கிறது மாஃபியா கும்பல். சர்வதேச கடத்தலில் தங்கத்திற்கு இணையாக நட்சத்திர ஆமைகள் கடத்தப்படுவது ஏன்? நட்சத்திர ஆமை கடத்தலுக்கு சென்னை விமான நிலையம் மையமாக மாறியது எப்படி? அதிகாரிகளின் துணையோடு கடத்தல் சம்பவங்கள் நடப்பது எப்படி? இது போன்ற ஏராளமான கேள்விகளுக்கு பதிலளிக்கிறது இந்த தொகுப்பு. ஜூலை மாதம் 15ஆம் தேதி பரபரப்பாக காணப்பட்ட சென்னை விமான நிலையம். புறப்பட தயாராக இருந்த மலேசிய விமானம். பயணிகளின் உடைமைகளை சோதனை செய்து கொண்டிருந்த அதிகாரிகளுக்கு ஒரு பயணி மீது மிகப்பெரிய சந்தேகம். அவர் கொண்டு வந்திருந்த 2 பெட்டிகளில் என்ன இருக்கிறது என அதிகாரிகள் கேட்க, அவரோ சமையலுக்கு தேவையான பொருட்கள் தான் இருக்கிறது என்றார். இதை நம்பாத அதிகாரிகளின் கண்கள் அனைத்தும் அந்த பெட்டிகளை நோக்கி செல்ல, திடீரென அசைய ஆரம்பித்தது அந்த பெட்டிகள். உள்ளே திறந்து பார்த்தால் அதில் இருந்தது அனைத்தும் நட்சத்திர ஆமைகள். தினம் தினம் செய்திகளில் பார்த்தும் படித்தும் சாதாரணமாக கடந்து போகிற செய்தி நட்சத்திர ஆமை கடத்தல். இது நாம் அன்றாடம் படிக்கும் செய்திகளில் 10ஓடு 11 தான். ஆனால் இதற்கு பின்னால் இருக்கும் அண்டர் கிரவுண்ட் ஆபரேஷனை ஆராயும் போது அவை அனைத்தும் அதிர வைக்கும் வகையில் இருக்கிறது. சர்வதேச கடத்தலில் தங்கம், வைரம், கரன்சிகள், போதைப் பொருட்கள் அதிகம். இதற்கு நடுவே சில வன உயிரினங்களும் கடத்தப்படுகின்றன. அதில் முக்கியமானது ஆமைகள். சிகரினெட் மலை ஆமை, இந்தியன் டென்ட் ஆமை, இந்தியன் ரூஃப் ஆமை, அசாம் ஆமை, இந்திய குளத்தாமை, நட்சத்திர ஆமை, சிவப்பு காதுகள் கொண்ட ஆமை என 10 வகையான ஆமைகள் கடத்தப்படுகின்றன. இதில் அதிகம் கடத்தப்படுவது நட்சத்திர ஆமைகளும் சிவப்பு காதுகள் கொண்ட ஆமைகளும் தான். ஜியோஹாலோன் எலிகன்ஸ் என்ற அறிவியல் பெயர் கொண்ட இந்திய நட்சத்திர ஆமைகளுக்கு உலக அளவில் மதிப்பு அதிகம். சற்று நன்கு வளர்ந்த இந்திய நட்சத்திர ஆமைகளுக்கு என்றும் டிமாண்ட் தான். இந்த நட்சத்திர ஆமைகள் இந்தியா, இலங்கை, பாகிஸ்தான் ஆகிய நாடுகளில் உள்ள கடற்கரைகளில் அதிகம் காணப்படுகின்றன. 2019ஆம் ஆண்டில் இந்த நட்சத்திர ஆமைகள் அரிதான விலங்குகளின் பட்டியலுக்கு சென்றன. இதனால் இந்த ஆமைகளின் மதிப்பு அதிகமாகி சர்வதேச அளவில் தங்கத்திற்கு ஈடாக மாற ஆரம்பித்தன. நட்சத்திர ஆமைகள் அதிக விலைக்கு செல்வதை அறிந்த விவசாயிகளும் பழங்குடியின மக்களும் இதனை சேகரித்து சட்டவிரோதமாக வளர்க்க தொடங்கினர். அவர்களிடமிருந்து கடத்தல் தரகர்கள் 50 to 300 ரூபாய் வரை வாங்கி ஆயிரக்கணக்கில் விற்பனை செய்கின்றனர். ஸ்டார்ட் அவுட் பார்த்தீங்கன்னா சமீப காலமாக நிறையா பிடிச்சிட்டு இருக்காங்க. இது ஒரு பெரிய இதோட டீட்டெயில்ஸ் நிறைய பேருக்கு தெரியாமல் இது பெருசாக போயிட்டுருக்கு. சாதாரணமாக நம்ம அன்னைக்கு பிடிச்சாங்க, இன்றைக்கி ஒரு கன்சைன் பிடிச்சோம் அப்படின்னு கடந்து போயிட்டுருக்கோம். ஆனால் இதை உள்ளே அடக்கிற விஷயம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சீரியஸான டீப்பான விஷயம். ஏன்னா மெட்டீரியல் இந்த ஸ்மகிள் பண்ணும்போது சின்னதாக ஒரு ட்ரைபல் ட்ரைபல் பர்சன்ட் காசு கொடுத்து வாங்கிட்டு இவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. பிடிக்கிறபோது போகுது. இது எல்லாமே காசுக்காக எக்ஸ்சேஞ்ச் பண்ணாமல் நிறைய பார்ட்டர் சிஸ்டமாக ட்ரக்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வெப்பன்ரியாக இருக்கட்டும் அப்படின்னு எக்ஸ்சேஞ்ச் சொல்லி நிறைய இன்ஃபர்மேஷன் வருது. இந்தியாவில் கடற்கரையோர கிராமங்களில் 300 ரூபாய்க்கு வாங்கப்படும் ஒரு ஆமை சர்வதேச சந்தையில் பல ஆயிரம் ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. இதற்கென பிரத்யேகமாக வலைதளங்களும் இயங்குகின்றன. இதில் இந்திய நட்சத்திர ஆமையின் விலை 42,000 ரூபாயிலிருந்து 5 லட்சம் ரூபாய் வரை நிர்ணயிக்கப்படுகிறது. உலகிலேயே அதிகபட்ச விலையில் நட்சத்திர ஆமைகள் விற்கப்படுவது அமெரிக்காவில்தான் என புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. சர்வதேச கடத்தலில் கணக்கில் வராமல் ஆண்டுதோறும் இந்தியாவிலிருந்து அதிகபட்சமாக 20,000 நட்சத்திர ஆமைகள் வரை கடத்தப்படுவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடத்தப்படும் இந்த ஆமைகள் பெரும் அசைவுகளோ சத்தமோ கொடுக்காததால் இதனை விமானங்களில் கடத்துவது எளிது என்று கூறுகிறார் ஓய்வு பெற்ற சுங்கத்துறை அதிகாரி ராஜன்.
இதில் கடத்தல்காரர்கள் என்ன யுக்தியை பயன்படுத்துகிறாங்கன்னா, அதாவது எந்த வழியாக போனால் ரொம்ப ப்ராப்ளம் இல்லாமல் இது ரீச் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சென்னை ஏர்போர்ட் அப்படிங்கும்போது இங்கே வந்து செக் அவ்வளோ ஒரு சரியாக இல்லை, ஈஸியாக போயிடும் அப்படின்னா சென்னையை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அல்லது இங்கே டைட்டாக இருக்குது அப்படிங்கிற நேரத்தில் வேறு சில ஏர்போர்ட்டுக்கு போய் அங்கேருந்து போகிறது உண்டு. இது வந்து ரொம்ப டெக்னிக்காக பண்ணுற ஒரு வியாபாரம். நட்சத்திர ஆமைகளை கடத்த மிகப்பெரிய திட்டங்கள் தீட்டப்படுகின்றன. தரைவழி, வான்வழி, கடல்வழி என அனைத்து விதங்களிலும் ஆமைகள் கடத்தப்படுகின்றன. இதற்காக 8 கிரிமினல் நெட்வொர்க்குகள் இந்தியா, பாகிஸ்தான், வங்கதேசம், இலங்கை, மலேசியா, தாய்லாந்து உள்ளிட்ட நாடுகளில் செயல்படுகின்றன. இதில் அதிர்ச்சிகரமான செய்தி என்னவென்றால், ஆமை கடத்தல் நெட்வொர்க்கில் சென்னைதான் முதலிடம் என்று அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். சென்னை, கொல்கத்தா விமான நிலையங்கள் வழியாக டாக்கா மற்றும் கொழும்புக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து இந்தோனேஷியா, மலேசியா வழியாக தாய்லாந்து, சீனா, ஹாங்காங் ஆகிய பகுதிகளுக்கு இந்த ஆமைகள் கடத்தப்படுகிறது. சென்னையிலிருந்து சாலை வழியாகவும் ஆமைகள் கடத்தப்படுவது தொடர்கதையாகி வருகிறது. சாலை வழியாக வங்கதேசத்திற்கு கடத்தப்பட்டு அங்கிருந்து கடல் வழியாக மலேசியாவிற்கு கொண்டு செல்லப்படுகிறது. பல்வேறு நாடுகளின் வழியாக கடத்தப்படும் இந்த ஆமைகள் இறுதியாக சென்று சேரும் இடம் ஹாங்காங். அங்கிருந்து மொத்தமாகவும் சில்லறையாகவும் சந்தையில் இந்த ஆமைகள் விற்கப்படுகின்றன. கடத்தல்காரர்களிடம் 2000 முதல் 3000 ஆமைகள் சேர்ந்ததும் அவற்றை குளிர்சாதன பெட்டிகளில் வைத்து தொலைதூர இடங்களுக்கு கடத்தி விடுகிறார்கள். குளிர்சாதன வசதி கொண்ட பெட்டிகளில் வைத்து கடத்தப்படும் இந்த ஆமைகளால் அசைய முடியாது என்பது கடத்தலுக்கு வசதியாக மாறுகிறது. இந்த கடத்தலுக்கு கொரியர் சேவையை முக்கிய போக்குவரத்தாக கடத்தல்காரர்கள் பயன்படுத்துகிறார்கள். கொரியர் மூலம் பெறப்படுகின்ற ஆமைகள் சூட்கேஸ் மூலம் விமான நிலையம் கொண்டு வரப்படுகிறது. விமான நிலைய அதிகாரிகளின் கவனிப்பில் சில பெட்டிகள் பத்திரமாக பயணித்து விடுவதாகவும் அவற்றில் சில மட்டுமே சிக்கிக் கொள்வதாகவும் கூறப்படுகிறது. இப்போ ஆமைகளை கடத்துவது அப்படின்னு சொல்லிட்டா ஏர்போர்ட் வழியாக போகுது அப்படின்னா முதல்ல வந்து ஆஃபீஸர்ஸ் யாராவது தெரிஞ்சவங்க நிச்சயம் இருக்கணும். ஆஃபீஸர்ஸுக்கு தெரியாமல் போகிறது என்பது வந்து அது ஒத்துக்கூட முடியாத ஒன்று. அதே போல் ஆஃபீஸர்ஸ் பல பேருக்கு இதுக்கு வந்து எஜுகேஷன் இல்லை, அதாவது இதனுடைய முக்கியத்துவம் அவங்களுக்கு தெரியலை. ஆமை இப்போ தங்கம் அப்படின்னா தெரிய முக்கியத்துவம் இருக்குது. அதே நேரத்தில் ஆமைகள் என்ன, ஆமை போனால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுதான் இருக்குது. ஸோ முதல்ல அவங்களை எஜுகேட் பண்ண வேண்டியது இருக்குது. இது வந்து அழியக்கூடிய இனம், இந்தியாவில் மட்டும்தான் இருக்குது, இதை வந்து அனுப்பக்கூடாது அப்படிங்கிறது சுங்கத்துறை அதிகாரிகளுக்கும் சரி, அதே போல் அங்கே செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ் இருக்காங்கள்ல அவங்களுக்கும் இதை வந்து நல்லா எஜுகேட் பண்ணணும். வெளிநாடுகளில் இந்த ஆமைகள் வீட்டில் செல்ல பிராணிகளாக வளர்க்கப்படுவதால் தான் இந்த விலையா என்றால் அது இல்லை. ஆமைகளுக்கும் ஆண்மை விருத்திக்கும் இடையே இருக்கும் கட்டுக்கதைதான் இந்த கடத்தலுக்கு முக்கிய காரணம். சமீப காலமாக அயல் நாடுகளில் ஆண்மை குறைவை ஒரு பெரிய குறையாக எடுத்துக்கொண்டு அதற்குண்டான தீர்வை தேடி வருகின்றனர். இதை பயன்படுத்திக் கொண்ட கடத்தல்காரர்கள் விலங்குகளின் உடலில் அந்த சக்தி இருக்கிறது, இந்த சக்தி இருக்கிறது என புரளியை கிளப்பிவிட்டனர். இதை பயன்படுத்திக் கொண்டு மலேசியா, சிங்கப்பூர், சீனா, தாய்லாந்து போன்ற வெளிநாடுகளில் ஒரு கூட்டம் நட்சத்திர ஆமைகளின் ஓட்டிலிருந்து ஆண்மை குறைவை போக்கும் மருந்தை தயாரிக்கிறது. ஆமையின் ஓட்டினை பொடியாக்கி உணவில் கலந்து சாப்பிட்டால் ஆண்மை அதிகரிக்கும் என சீனர்கள் நம்புகின்றனர். இந்தியாவில் உள்ள நட்சத்திர ஆமைகள்தான் இதில் சிறந்தவை என்றும் கூறப்படுகிறது. நட்சத்திர ஆமைகளின் இரத்தத்தை ஒயினில் கலந்து குடித்தால் வாழ்நாள் அதிகரிக்கும் என்ற நம்பிக்கையும் அயல் நாட்டு மக்களிடம் உள்ளது. இதன் அடிப்படையில்தான் தாய்லாந்து, சீனா போன்ற நாடுகளில் அதிக அளவு நட்சத்திர ஆமைகள் கடத்தப்படுவது தெரிய வந்துள்ளது. ஆனால் இதையெல்லாம் மறுக்கும் மருத்துவர்கள் ஆமைக்கறி சாப்பிட்டால் ஆயுள் கூடும், ஆண்மை அதிகரிக்கும் என்பதற்கெல்லாம் அறிவியல் பூர்வ சான்று இல்லை என்கின்றனர். இப்போ இந்த நட்சத்திர டாட்டாய் சாப்பிட்றதுனால ஆண்மைத்தன்மை அதிகரிக்கும் அப்படிங்கிற ஒரு பிலீஃப் இருக்குது. ஆக்சுவலாக அந்த மாதிரி எந்த ஒரு எவிடன்ஸும் கிடையாது. ஸோ இப்போ இந்த ஆமையோட டிஷ்யூக்கள், அதுக்கப்புறம் நான் சொன்ன எல்லாமே இந்த பிளட் அதெல்லாம் சாப்பிட்றதுனால எந்த ஒரு ஆமையோட பார்ட்லேருந்தும் எந்த ஒரு ஆண்மைத்தன்மைக்கான இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான எந்த ஒரு பெனிஃபிட்டுமே கிடையாது. ஸோ நம்ம இது எல்லாமே ஒரு பிலீஃப்னால ஸ்டார்ட் ஆன ஒரு விஷயந்தான்.
அது ஒரு இடத்துல ஸ்டார்ட் ஆகி அது அப்படியே பரவி இப்போ எல்லாருமே வந்து அதை ஃபாலோ பண்ணுங்கிற ஒரு இன்டென்ஷனுக்கு வந்தாச்சு. ஆமை லைஃப் லாங் வாழுதுங்கிறதுக்காக நம்ம அதை சாப்பிட்டா நம்மளும் லைஃப் லாங் வாழ்வோங்கிறது வந்து கண்டிப்பாக இட்ஸ் டெஃபினெட்லி 100% நாட் ட்ரூ. ஸோ அதனால் நம்ம டாட்டாய் சாப்பிட்றது வந்து இது வந்து இட்ஸ் நாட் அ ஹெல்த் பெனிஃபிட் அப்படிங்கிறது வந்து நம்ம ஸ்ட்ராங்காக வந்து கண்டிப்பாக வி ஷுட் ஹாவ் தட் அவேர்னஸ். கடந்த 1990ஆம் ஆண்டு முதல் 1999 வரையிலான காலகட்டத்தில் 2074 ஆமைகள் மட்டும் கடத்தப்பட்டன. ஆனால் 2000 முதல் 2013 காலகட்டத்தில் இதன் எண்ணிக்கை 20,500ஆக அதிகரித்தது. 2013 முதல் 2023 வரையிலான காலகட்டத்தில் 24,000த்திற்கும் மேற்பட்ட ஆமைகள் கடத்தப்பட்டிருப்பதாக வனத்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். வனவிலங்குகளை கடத்தினால் கடும் தண்டனை விதிக்கப்படும் என விழிப்புணர்வு கொடுத்தாலும் இதை தடுக்க முடியவில்லை என்றும் அவர்கள் கூறுகின்றனர். பொதுவாகவே ஆமைகள் வீட்டில் பெட், முக்கியமாக நம்ம பார்க்கப்படுற வன உயிரினங்கள் கடத்தல் எல்லாமே பெட் ட்ரேடுன்னு சொல்லக்கூடிய வீட்டில் செல்லப்பிராணியாக வளர்த்திட்டு இருக்கோம். மனிதர்கள் தொன்று தொட்டே தனக்கு ஒரு செல்லப்பிராணியை வளர்த்துறது வந்து ஒரு ஆர்வமாக வச்சுருக்கோம். இன்றைக்கும் நம்ம நாய் பூனைகள்லாம் வச்சு வளர்த்திட்டு இருக்கோம். பட் இவைகள்லாம் டொமஸ்டிகேட் செய்யப்பட்டவை. பல ஆயிரம் ஆண்டுகளாக மனிதனுடமே சேர்ந்து வளர்ந்து அது டொமஸ்டிகேட் ஆனது. ஆனால் அந்த ஆசை வந்து மனிதனுக்கு பல மிருகங்களை பெட்டாக வச்சுக்கணுன்றதில் இருக்குது. ஸோ வழக்கமாக அழகாக இருக்கிற அனிமல்ஸை பெட்டாக வச்சுருப்பாங்க. நம்ம கிளிகள் பார்த்துருக்கோம், ரொம்ப பெரிய கிளிகள் வெளிநாட்டில் இருந்தெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம், அதெல்லாம் பெட்டாக வச்சுருக்காங்க. அந்த மாதிரி இதையும் பெட்டாக வச்சுக்கிற பழக்கமும் சில நாடுகளில் இருக்குது. அந்த நாடுகள்லேருந்து வர டிமாண்டால் இங்கேருந்து யாரோ ஒருத்தர் தப்பாக வழிநடத்தப்பட்டு இதை ஏற்றுமதி பண்ணலான்றது போது நமக்கு கண்டிப்பாக அவங்க விமான நிலையத்தில் ஸ்கேன் பண்ணும்போது அங்கெல்லாம் நமக்கு மாட்டிப்பாங்க. இந்தியாவில் நட்சத்திர ஆமை பாதுகாக்கப்பட்ட வன உயிரினங்களின் பட்டியலில் 4வது பட்டியலில் இருக்கிறது. அரிதான நட்சத்திர ஆமைகள் கடத்தப்படுவதை தடுக்க தவறிவிட்டால் வரும் காலங்களில் இதனை பார்க்கவே முடியாது. எனவே சுங்கத்துறை உளவு பிரிவு கண்காணிப்பை அதிகப்படுத்தி கடத்தலை தடுக்க வேண்டும் என்பதே இயற்கை ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது.